இன்றைக்கு நானெல்லாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் என்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அது நிச்சயமாக தந்தை பெரியார் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாற்றம் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. RSS சங் பரிவார் கும்பல்கள் எப்படியாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தலைவர்களை சுவீகரித்து விட வேண்டும். வல்லபாய் பட்டேல் துவங்கி அண்ணல் அம்பேத்கர் வரை அனைவரையும் அவர்களால் சுவீகரிக்க முடிந்தது. ஆனால் தந்தை பெரியாரை அவர்களால் சுவீகரிக்க முடியவில்லை. நாங்கள் திருமுருகன் காந்தி என்று சொல்லக்கூடிய எங்கள் தோழர் பின்னால் தான் நாங்கள் அணிவகுப்போம். மாறாக அபூபக்கர் என்ற அந்த முஸ்லிம் பின்னாடியோ, ஹுமாயூன் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த சங் பரிவார் சிந்தனையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பின்னாடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அணிவகுக்க போவதில்லை. முஸ்லிம்களை சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று சீமான் தன்னுடைய அமைப்பை நிர்ணயித்த அந்த காலகட்டத்தில் அமைப்பு நிர்ணய சட்டத்தில் இவ்வாறு எழுதி பின்னால் அதை அழிச்சிட்டாங்க. இது குறித்து என்றைக்காவது சீமான் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? தந்தை பெரியார் அவர்களுடைய 52வது நினைவு நாளை போற்றக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி ஒருங்கிணைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, தொண்டு செய்து படுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்தையலும் என்கிற பாரதிதாசனுடைய கவிதைக்கு ஒப்பாக தன்னுடைய 94 வயது வரை இந்த நாட்டின் இந்த மக்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் சுமார் 50 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசிற்கு ஒரு முன்னோடியான அரசுக்காக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்த நம்முடைய பாட்டன் தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் நாம் ஒருங்கிணைந்திருப்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய தோழர்களே, தந்தை பெரியார் என்பது ஒரு சொல் அல்ல. தோழர் வன்னியரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை பெரியார் என்பது ஒரு சொல் அல்ல. தந்தை பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் தான் இன்றைக்கு ஆரிய சங் பரிவார் கும்பல்களுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு தத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிறோம். தமிழ் தேசம்தான் இந்த மண்ணிற்கு அவசியம் என்று கூறி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கொள்கை தலைவர் பாரதிதாசன் அவர்கள் குறித்து ஒரு கவிதை விடுத்திருக்கிறார். பெரியாரை படி, பெரியாரின் காலை பிடி, மரியாதையாய் நடி, பெரியாரையே எதிர்ப்பாய் மறுபடி, பெருநாட்டில் நீ உருப்படி, பெறப்போகிறாய் விரைவில் செருப்படி என்று இந்த சீமான் சங்கி கும்பல்கள் குறித்து அவர்களுடைய கொள்கை தந்தை என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் இவர்கள் குறித்து முன்னமே திட்டமிட்டு இந்த கவிதையை வடித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மண்ணில் தொடர்ந்து சுயமரியாதை, பெண்கள் விடுதலை, சமத்துவ சகோதரத்துவ கொள்கைகளை உள்வாங்கி அதன் மூலம் இன்றைக்கு நாமெல்லாம் கல்வி பெற்று இன்றைக்கு நானெல்லாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் என்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்திலிருந்து
நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக தந்தை பெரியார் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாற்றம்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. நாம் அதை உள்வாங்கி இருக்கிறோம். அது ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய கடுமையான உழைப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த மண்ணில் தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். RSS சங் பரிவார் கும்பல்கள் எப்படியாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தலைவர்களை சுவீகரித்து விட வேண்டும். வல்லபாய் பட்டேல் துவங்கி அண்ணல் அம்பேத்கர் வரை அனைவரையும் அவர்களால் சுவீகரிக்க முடிந்தது. ஆனால் தந்தை பெரியாரை அவர்களால் சுவீகரிக்க முடியவில்லை. தான் நேரடியாக பேசினால் இந்த தமிழ் மண்ணில் தன்னால் கால் பதிக்க முடியாது என்ற காரணத்தினால் சீமான் போன்றவர்களை விலை கொடுத்து வாங்கி இன்றைக்கு அவர்கள் தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பி முஸ்லிம் என்கிற காரணத்தினால் இஸ்லாமிய சமூகம் அவரை ஏற்காது. என்னுடைய தோழர் திருமுருகன் காந்தி தமிழர் என்பதற்காக அவர்களை நாங்கள் மறுக்கப் போவது இல்லை. நிச்சயமாக நாங்கள் திருமுருகன் காந்தி என்று சொல்லக்கூடிய எங்கள் தோழர் பின்னால் தான் நாங்கள் அணிவகுப்போம். மாறாக அபூபக்கர் என்ற அந்த முஸ்லிம் பின்னாடியோ ஹுமாயூன் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த சங் பரிவார் சிந்தனையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பின்னாடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அணிவகுக்க போவதில்லை. அன்பிற்கினிய தோழர்களே, பெரியார் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார், பெரியார் இஸ்லாத்தை எதிர்த்தார் என்று கூட்டம் போட்டு பேசி இருக்கிறார்கள். பாரதிக்காக நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் தந்தை பெரியாரை சகட்டு மேனிக்கு மரியாதை குறைவாக பேசி இருக்கிறார். இஸ்லாம் கண்ணியத்திற்கு உரிய மார்க்கம், நாகரீகத்தை எடுத்திருக்கக்கூடிய மார்க்கம். கண்ணியமும் நாகரீகமும் ஒருங்கே இணைந்ததுதான் இஸ்லாம். தந்தை பெரியார் அதற்காகத்தான் இஸ்லாத்தை நேசித்தார். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம், அதன் மீது பற்று கொண்டு தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டின் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் அன்றைய காலகட்டங்களில் நடைபெற்ற முகமது நபி அவர்களுடைய பிறந்த நாளில் மீலாது விழாக்களில் கலந்து கொண்டு உரையாடி இருக்கிறார். பெரியார், தந்தை பெரியார் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால், இன அழிவு நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாம் தான் தீர்வு என்று கடந்த 1936 குடியரசு இதழ்ல பக்கம் 48 முதல் 54 வரையிலான ஒரு கட்டுரை தீட்டி இருக்கிறார். அதுல சொல்றாரு, இந்த நாட்டில் தேச விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் நினைத்தால் அது முடியும் என்று பேசி இருக்கிறார், கட்டுரை வெடித்திருக்கிறார். அதுல சொல்லுகிறார், அதற்கான வழியையும் அவர் கூறுகிறார். இந்த நாட்டின் மக்கள் தொகை 35 கோடி, அதில் 9 கோடி இஸ்லாமியர்கள், 7 கோடி தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த இரண்டு தரப்பினரும் ஒன்றாக இணைந்து போராட்டங்கள் இயங்கினால் இந்த நாட்டின் அரசியல் அந்த சூழலை மாற்றி வெள்ளையர்களை இந்த நாட்டின் எல்லையிலிருந்து அடித்து விரட்ட முடியும் என்று கட்டுரை வெடித்திருக்கிறார். அன்பிற்கினிய தோழர்களே, நாம் தமிழர்களுடைய தோழமை தம்பிக பேசியிருக்காங்க. உங்களுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் என்னவாக இருந்துச்சு? முஸ்லிம்களை சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டும், முஸ்லிம்களை சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று சீமான் தன்னுடைய அமைப்பை நிர்ணயித்த அந்த காலகட்டத்தில் அமைப்பு நிர்ணய சட்டத்தில் இவ்வாறு எழுதி பின்னால் அதை அழிச்சிட்டாங்க.
இது குறித்து என்றைக்காவது சீமான் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? இடைப்பட்ட நாட்கள்ல தாய்மதம் திரும்ப வேண்டும். யாரா தாய்மதம் திரும்பணும்? நாங்க தாய்மதம் திரும்பி எங்கடா போகணும்? எந்த ஜாதியில கொண்டு போய் எங்களை வைப்பீங்க? இந்த மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அடிப்படையில யாரு? எங்களுடைய முன்னோர்கள்லாம் யாரு? அரேபியாவில் இருந்து வந்தவர்களா? கிறிஸ்தவ மதத்தை இன்னைக்கு ஏற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்திலிருந்து வந்தவர்களா? இந்த நாட்டில் 2000 ஆண்டு காலமாக ஜாதி என்கிற பெயரில் எங்களை படிக்க விடாம, எங்களை வணங்கக்கூடிய அந்த கோயில்களுக்குள்ள நுழைய விடாம, நீ வணங்கி தொட்டு கும்பிடக்கூடிய அந்த சாமியினுடைய சிலைகளை தொட விடாம, எங்களுக்கு கல்வியை கொடுக்காம, எங்களுக்கான எந்த ஒரு உரிமையும் வழங்காம தொடர்ந்து எங்களை அடிமைப்படுத்திய காரணத்தால நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கு நாங்கள் மரியாதையாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், ஒருவன் 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் அவன் 5:05 தீண்டாமையிலிருந்து விடுதலை பெறுகிறான். நாங்கள் தீண்டாமையிலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற்று அனைத்து கல்வி உரிமைகளையும் வழங்கப்பட்டு இடஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கு நாங்கள் இந்த சமூகத்தின் முன்னால் ஒரு மரியாதையாக நிற்கிறோம் என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய போராட்ட வடிவம் இல்லையா? எங்களை கொண்டு போய் திரும்ப தாய்மதம் திரும்புறது, இதனுடைய யாருடைய சிந்தனை? இது கருவாப்பசி யாருடைய செயல் திட்டம்? இன்றைக்கு இந்த நாட்டில் சங் பரிவார் கும்பல்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், இன்னைக்கு எந்த பிரச்சனையை நீ கையில் எடுக்கணும்? இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு இந்த மக்களுக்கு எதிராக, இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழக அரசிற்கு எதிராக, தமிழ் மக்களினுடைய நலனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி திட்டங்களை தீட்டி இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சூழலை இன்னைக்கு உருவாக்கணும்னு சொல்லி தொடர்ந்து திட்டங்களை சட்டங்களாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான். விஸ்வகர்ம யோஜனா திட்டம், இந்த திட்டத்தின் மூலம் என்ன சொல்ல வர்றான்? நீங்கள் எந்த சாதியில் இருக்கிறீங்களோ அந்த சாதியில இருக்கக்கூடிய 18 வயது நிரம்பியவர்கள் அந்த சாதி தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு 5 லட்சம் நிதி கொடுப்பான். வேற சாதி நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு மருத்துவர் சாதியை சேர்ந்தவர், முடிதிருத்தக்கூடிய தொழிலாளி, அவர் போய் தச்சல் தொழில் செய்யக்கூடாது. தச்சல் தொழில் செய்ய போறோம்னா லோன் கிடையாது. நீ முடிதிருத்தவனா இருந்தாதான் உனக்கு லோனு, இப்படின்னு ஒரு சட்டம். இந்த மாதிரியான சட்டங்களையும் திட்டங்களையும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அனைத்து உரிமைகள், கல்வி உரிமை வழங்கப்படுகிறது, கல்விக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுது. புதிய கல்வி திட்டம்னு கொண்டு வந்து பழைய குருகுல திட்டத்தை கொண்டு வந்து திணிக்க இருக்கிறான். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செயல் திட்டம் தீட்டி வருது. இது குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? இது குறித்தெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்துத்துவ சங் பரிவார் கும்பலுக்கு துணை போகிறீர்கள் என்று இன்றைக்கு பகிரங்கமான உங்களுடைய செயல்பாடு வெளிப்பட்டிருக்கிறது. முந்தா நாள் பேசியிருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள், உங்களுடைய பூனை வெளியே கூட்டி வந்துருச்சு. இவ்வளவு நாள் உங்களை நாங்கள் ஏதோ பரவாயில்லை தமிழ் தேசியம் பேசுறாருன்னு விட்டிருந்தோம். நீங்கள் என்றைக்கு நீங்கள் பார்ப்பனிய கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொன்னது முதல் உங்களுடைய நீங்கள் வந்த பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. RSS இன்றைக்கு பல்வேறு அணிகளை வச்சிருக்கிறான். மாணவர் அமைப்புக்குன்னு ABVP என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சேவா பாரதி அமைப்பு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அது மாதிரி முஸ்லிம் பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சம், முஸ்லிம் பெண்களுக்காக அந்த அமைப்பு செயல்படுமா. RSSல இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு போராடுவதற்கென்று ஒரு பெண்கள் அமைப்பு ஒன்று இருக்குதான். நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம், நாம் தமிழர் இயக்கம் RSSனுடைய ஒரு அமைப்பு. RSSனுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்காக
இந்த தமிழ் மக்களை வாஞ்சையாக பேசி இந்த தமிழ் இளைஞர்களுடைய அந்த அவர்கள் மத்தியில எழுச்சி மிக்க உரைகளை ஆற்றி அவர்களை ஒரு வகையில ஒரு 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 கூண்டில் அவர்களை அடைத்து இன்றைக்கு பிஜேபி சங் பரிவார் கும்பல் இன்னைக்கு அவர்கள் மூலமாக தன்னுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு களம்தான் இன்றைக்கு நாம் தமிழர் அமைப்பு RSS அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அன்பிற்கினிய தோழர்களே, தமிழ்நாடு ஒன்றும் நீங்கள் பேசுவதற்கும் ஏசுவதற்கும் கேட்டுக்கொண்டு அமைதியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தந்தை பெரியாரை நேரடியாக தாக்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த தம்பி சொல்றான், இஸ்லாத்திற்கு எதிராக தந்தை பெரியார் செயல்பட்டார். தந்தை பெரியார் காலத்தில் வாழ்ந்தவர் தான் நம்முடைய காயிதே மில்லத் அவர்களுக்கு, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு காயிதே மில்லத் என்று பெயர் சூட்டியவர் தந்தை பெரியார். காயிதே மில்லத்திற்கு காயிதே மில்லத் என்று பெயர் சூட்டியவர் தந்தை பெரியார். அந்த அளவிற்கு இருவருக்குமான நட்பு. தந்தை பெரியார் சொல்கிறார், எனக்கு ஒரு தம்பி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவர் எனக்கு ஒரு தம்பின்னு ஒன்று இருந்திருந்தா அவர் உங்களை மாதிரி இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அவர்கிட்ட வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆக இந்த மண்ணில் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு என்பது உள்ளபடியே ஒரு அழகான ஒரு நட்பு. தொடர்ந்து இஸ்லாத்தை அவர் எந்த இடத்திலும் மாற்று கருத்து கொண்டு சில இடங்களில் பேசியிருக்கிறார். இஸ்லாமியருடைய பர்தா முறை குறித்து பேசியிருக்கிறார். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அடிப்படை சித்தாந்தத்திற்கு எதிராகவும் தந்தை பெரியார் எந்த இடத்திலும் முழங்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.